ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு சமையலில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிற வெங்காய கோஸ் அப்படிங்கிற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய், 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ மசால் வந்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் அளவு தக்காளியை விதை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்ட்ரிங் அளவுக்கு கருவேப்பிலையையும் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லியும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ப்ளஸ் உருளைக்கிழங்கு இது 2ல் ஏதோ ஒன்று சேர்த்துனா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் 1 by 1 போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனுங்கிறது நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றினா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா மசிய வணங்கிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வந்து நம்ம வணக்கினா போதும். ஏன்னா ஆனியன் வந்து இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம வணக்கினா போதும். வெங்காயம் பச்சை வாசம் போனதும் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் 2ம் சேர்ந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்ததும் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதே வந்து இது கூட சேர்த்திக்கலாம். கெட்டியாக அரைச்சிக்கணும் மசாலாவை. நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு அப்புறமா தான் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு கெட்டியாக அரைச்ச அந்த மசாலாவை உள்ளே விட்டு அதையும் சேர்ந்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டிங்கன்னா போதும். அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா பச்சை வாசம் போனதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு அதையும் சேர்ந்துட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாய் வந்து ரொம்ப காரமானதாக இருந்தால் நீங்கள் அதோடையே நீங்கள் காரத்தை நிறுத்திக்கலாம். என்னோடய வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியானதுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வணக்கும் போது கூட போட்டு வணக்கிக்கலாம். ஆனால் சீக்கிரமாக அது வந்து அடி பற்றிடும். அதனால் இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த பொடிகளை போட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். அப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா மறுபடியும் கலந்து விட்டு ஒரு பொங்கி கொதிக்கிற டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக தொட்டு சாப்பிட்ற பதத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா வந்து கொதித்து வரட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெகுலர் குருமா மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு, முக்கியமாக பாசிப்பருப்பு சேர்த்துறது ரொம்பவே ஹைலைட். இந்த சைட் டிஷ் வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தி. நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.